கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்ற 4 பேரை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியிருக்கிறார்கள். மீனவர்களை தாக்கி 50,000 மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்று தப்பி சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காயமடைந்த ஜெகன், ராமகிருஷ்ணன், செந்தில், சாமுவேல் ஆகிய 4 மீனவர்கள் வேதாரண்யம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கும் அதிர்ச்சி சம்பவம் வெளியாகியிருக்கிறது. காயமடைந்த மீனவர்கள் வேதாரண்யம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மீனவர்களை தாக்கி 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜாஜி இணைகிறார். ராஜாஜி, விரிவான தகவல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை மீனவ கிராமத்தில் தங்கி மீன்பிடிக்கும் புதுப்பேட்டை மீனவர் கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான பைப்பர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் நேற்று முன்தினம் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் தோப்புத்துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் ஒரு பைப்பர் படகில் வந்து தமிழக மீனவர்களை தாக்கி உள்ளனர். அப்போது ஒரு மீனவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மற்ற மீனவர்களுக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் மீனவர்களை தாக்கி மீனவர்களிடம் இருந்த GPS கருவி, செல்போன்கள், கடிகாரம், ஸ்டவ் போன்றவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். இதில் காயம்பட்ட ஜெகன், ராமகிருஷ்ணன், செந்தில், சாமுவேல் ஆகிய 4 மீனவர்களும் காயத்துடன் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து கோடியக்கரை மீனவ கிராமத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.